ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு. ஸோ கருவாட்டு குழம்புக்கு நான் தக்காளி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இது கூட நம்ம வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு. அவ்வளவுதாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், இது கலர் மாறி வரட்டும். அடுத்து பூண்டு நல்லா ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம், கத்தரிக்காய். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ குழம்பு கொதிச்சுடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ புளி தண்ணி சேர்த்துட்டேன். அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்பு நாம் கொதிக்க விட்டுறலாம். கத்தரிக்காய் பூண்டெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ இது கொதிச்சு வரட்டும். கருவாடு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி தகன்னு கொதிக்குது. ஸோ இப்போ இதில் நாம் கருவாடு சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, கருவாடு அழகாக கழுவி வச்சுருக்கேன். செதில் எடுத்துட்டு முள்ளெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது குழந்தைகள் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. முள்ளோடு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸோ அதுக்காக அந்த கருவாடு க்ளீன் பண்ணுற வீடியோ நான் அதுவும் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ சேர்த்துக்கலாமா பாருங்கள். ஸோ தேங்காய், அது கூட நம்ம ஜீரகம் சேர்த்து ஃபைனலாக அரைச்சி ஊற்றிட்டா குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு. ஸோ நாம் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாமா. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய்.